ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கார் கோளாறு பண்ணிடுச்சு. அதனால் தலைவரோட கார் எடுத்துன்னு போயிட்டு இருக்கோம். கார் பட்டுறது காமியோன்னு பயமாக ஓட்டுவாங்க. கேமரா பார்த்தீங்கன்னா கேஸ் போடுவோம் பார்த்துக்கோ. சீரியஸாக கைஸ், ஒரு டைம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, கார் ஓட்டிட்டு கற்றுருக்க டைமில் 2 தலைவாணி போட்டுப்பான். தலைவாணி ஒன்று வச்சுப்போம். இந்த வண்டியில கொஞ்சம் ஆட்டாம ஓட்டுறா, கை நடுக்குது. வண்டி வண்டிக்காரன் இல்லை, கை வண்டியில படாம இப்படி பிடிச்சுக்கோடா. வண்டியில படாம இப்படி பிடிச்சிட்டா. வண்டியில படாம வண்டியில படாம அங்கிள் ஸ்பீட் எடுக்கிற மாதிரி இருக்கா. என்ன பண்ற? கார் ஓட்ட சொல்ற எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கானே கிஷோர். அவ்வளவுதான். ஐயோ என்ன ஒரு காத்துல. Wait a minute. Who are you? Give me some of that. Give me some of that. Give me some of that. ஆனா கொடுமைக்கு என்ன மறுபடியும் இங்கே கூட்டிட்டு போறீங்களா? அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. எப்ப பசங்க கூட வந்தீங்க? நான் 3 வருஷம் இங்கே தாண்டா குப்பை கொட்டினேன். இப்படி தானடா 3 வருஷம் குப்பை கொட்டினீங்க. எங்க கூட கொட்டினீங்களா? காலேஜுக்கு. அவரு கொட்டுறதே நம்ம வயசு பசங்களோட தான். எப்படி நான் வாசம் டைமிங் கிடைச்சிச்சு. அவ்வளவுதான். பார்த்துட்டு இருந்திருக்கான். கிடைக்கிறப்பெல்லாம் போடுவேன். இல்ல புரியல. பயப்பிடிச்சிட்டான். காலையில நேற்று வந்து என்ன பண்ணோம், நானே இவன் 3 பேர் வண்டியில் போயிட்டு இருந்தோம். சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டு இவன் என்ன பண்ணா, போட்டிங் போகணும்டா, எங்கடா போகலாம் அப்படின்னு கேட்டால், நாங்கள் வந்து பூலாம்பட்டி போனோம்டா, குட்டி கேரளாவில் மீட்டரில் ஒரு இடம் இருக்குது போகலாம் அப்படின்னு சொன்னோம். சரி ஓகேடா. இவன் என்ன சொன்னான், போ சரி போகலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. போட்டில் போகும்போது சேஃப்டிக்கு ஜாக்கெட்டுக்கு இதை தருவாங்க. போட்ல போகும்போதுன்னு கேட்டிருந்தா கூட எங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கொஞ்ச நேரம் கேட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் கழிச்சு ஜாக்கெட் தருவாங்களா கேட்குறான். அவன் ஜாக்கெட்னு சொன்னா கூட ஜாக்கெட் தருவாங்கடா போடுறதுக்கு அப்படின்னு. எனக்குண்ணா என்னடா அவன் ஜாக்கெட் கேட்குறான் போடுறதுக்கு அப்படின்னு. அவன் நீ நினைக்கிற மாதிரி அவன் வந்து உண்மையிலுமே அவன் யாருன்னா சோசியல் மீடியா இந்தியன் 2ல ஒரு கேரக்டர் இருப்பான். அவர் அந்த லைவ் காட்டுதான் திடீர்னு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு போய் பார்ப்பேன். பார்த்தா இவன் லைவ் போட்டுட்டு இருப்பான் பாத்ரூம்ல உட்காந்துட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் போயிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிமா. ஹாய்டா முத்து. ஏய் மதன், டேய் இவன் அந்தடா ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் லைவ் போடுறவன்டா அவன். நம்பருக்கு காசு பாக்குறதுக்கு இவன் பாத்தீங்களா இல்லையா? ஐடா முத்து அவன் சொல்றதே ஒரு மாதிரி இருக்குடா. இப்பதான்டா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. ஏன்டா நம்ம இப்படி கோளாரா பேசிட்டு இருக்கணும் காரணம் என்ன தெரியுமா? சச்சின் இருக்காங்க. வந்தான்டா. நீ இல்ல, நீ அந்த வண்டியில வந்தல்ல, வினய் ஓட்டிட்டு இருந்தானா, நல்லா மடியில உட்காந்துட்டு வந்திருந்தான். உனக்கு ஏதோ கஷ்டம்னா என் மடியில உட்காந்துக்கோங்கடா. சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அவன் என்ன பண்ணா, வண்டி வந்து ஸ்பீட் பிரேக்ல ஏறி இறங்குனுச்சு. டே எனக்கு நெஞ்சு வலி தாண்டா இருக்குது வண்டி இந்த சவுண்டை கேட்டு அப்படின்னு. டே அப்படியா நசுக்கி போகிறோம்டா. ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி வந்துட்டு பசங்க கோளாறு கொடுத்துட்ருக்கானுங்க எங்களுக்கு. ஒருத்தன் என்னன்னா கவர் எடுத்துகிட்டு வரான்னு சொல்லிட்டா. இல்லை ஆக்சுவலாக சச்சினை வந்து ஃபோன் கவர் வந்து எடுத்துகிட்டு வரும். ஃபோன் கவர் எடுத்துகிட்டு வரதுக்கு பண்ணாமல் வண்டியில் இருக்கிற ஹார்ட் கேபிள் இருங்க, ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு வரோம், ஆக்ஸ் கேபிள் எடுத்துகிட்டு வரோம், கிம்பிள் எடுத்துகிட்டு வரோம். ஆக்சுவலாக ஃபோன் சொன்ன பொருளை தவிர எடுத்துகிட்டு வரோம். அதுவும் கால் பண்ணி வர எங்கிட்ட கேட்குறான், டே எங்கடா வச்சிருக்க கவரை அப்படின்னு கேட்டான். அவர் சொல்கிறேன் இங்கே இருக்குடா, டேஷ்போர்ட்குள்ளே இருக்குடா, எடுத்துகிட்டு வரான்னா திருப்பி இந்த டேஷ்போர்ட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வரான். செட்டில் கனெக்ட் பண்ணியிருக்க ஆக்ஸ் கேபிள் எடுத்துகிட்டு வரான். நான் இதை எடுத்துகிட்டு வரல. கொடுக்குறானுங்க நமக்கு. சரி காய்ஸ், போயிட்டு நீங்கள் மான்டேஸ் பார்த்துட்டு வாங்க.
வந்தோம், என்னத்துக்கு வந்தனே தெரியாம இந்த மனுஷன் நின்றுட்டு இருக்காருடா. சொல்லுங்கடா ஐடியா என்னன்னு. என்னடா ஐடியா சொல்லுங்கடா. சொல்லி ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ, இப்போ வந்து நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா, அவன் தான் முத்து சென்னையிலேருந்து வந்து ஃபோட்டோகிராஃபர். அதாவது அவன் நிரூபிக்கிறான். நிற்கணும்னு சொல்லி எத்தனாவது டேக்குது. சரி ஓகே, இங்கே கட்டு. அவன் வந்து ஃபோட்டோகிராஃபர் சென்னையில் வந்திருக்கான், நம்ம ஃப்ரெண்டு. அவன் வந்து போட்டில் போகும்போது ஜாக்கெட்டு போட்டு போகணும்னு ஆசைப்பட்டான். அதாவது லைஃப் ஜாக்கெட்டுன்னு தெளிவாக சொல்லு, ஓகேவா? லைஃப் ஜாக்கெட் போட்டு போட்டில் போகணும்னு ஆசைப்பட்டான். அதனால் நம்ம இங்கே வந்து அவனை போட்டில் கூட்டிகிட்டு போய் கீழே தள்ளுறோம். அதுதான் ஐடியா இன்னைக்கு. ஓகே, டிக்கெட் காஸ்ட் ஃபஸ்ட்டு கேட்கலாம். கேட்டால் தான் நம்ம போவோமா இல்லையானே முடிவு பண்ணுவோம். வெயிட் பண்ணுறது வேஸ்ட். 10 ரூபா தான்டா. சரி அப்புறம் என்னடா பண்ணுறீங்க? நார்மலாக 5 ரூபாடா. நான் 2வது படிக்கும் போதுடா. நான் 10th படிக்கிறப்ப 5 ரூபா. நான் வரும்போது 7 ரூபாய்க்கு நான் போயிருக்கேன், 10 ரூபாய்க்கும் போயிருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு பாலத்தை தாண்டறதுக்காக இருந்தது. ஆக்சுவலி நம்ம பார்த்தீங்கன்னா போட்டோட ரேட் என்னன்னு தெரியல. ரேட்டை கேட்டுட்டு போட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. வாங்கடா, எங்கடா போய் கேட்கணும் இப்போ? வாங்க போயிட்டு கேட்போம். எவ்வளோ நேரம் போயிடுறதுக்கு? ஓகே போகலாம் வாங்க. ஆக்சுவலாக ஏற்காடே ஒரு 10 வாட்டி போயிருப்பேன். நேற்று வந்துட்டு இது வரைக்கும் நான் இதுக்கே போனதில்லடா. போட்டுக்கே இது வரைக்கும் போனது. நானே நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் போட்டிங் போகிறது. ஏற்காடு தெரியல. ஏற்காடு ஒரு 10-20 வாட்டி போயிருப்பேன். ஆனால் ஒரு வாட்டி கூட அங்கே போட்டிங் போக முடியல. ஏன்னா அங்கே க்ரௌடாக இருந்தது. போட்டிங் இருக்கா? கேட்ட பையன் தான் பார்த்துக்கோங்க. இவனை கமாண்டில் வந்து அடிங்க. மழை வேணா இருக்குது, மழை வேணா இருக்குது. ஏய் உள்ள பெரிய இதே இருக்குடா, லேக் இருக்கா? ஏற்காடுல போட்டிங் இருக்கான்னு கேட்குறான். நான் ஏற்காடே போனது இல்லை நான் மட்டும்தான் வந்து கோளாறுன்னு நினச்சேன். அவங்க எல்லாருமே எனக்கு மேலே கோளாறாக தான் இருக்காங்க. உன் பங்குக்கு ஏதாவது சொல்லு தம்பி. அங்கே வர்ற முத்து ஜாக்கெட் தராங்க, போய் வாங்கிக்கோ போ. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. அது இன்சென்ட்ரா, தற்குறி ஜென்ரேட்டரா. இல்லை காதல் தோல்வியெல்லாம் இன்னும் தற்கொலை பண்ணுறதுக்கு போகலாம். ஏய் அங்க நல்லா இருக்குல்ல, என்ன தெரிகிறது? சோகமா இருந்தா நான் சிரிக்காத, நான் சோகமா இருந்தா. ஃபைனலி நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களோட போட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். போட் எங்களுக்குன்னு ஒன்று தந்துட்டாங்க. காய்ஸ் இதுதான் நம்மளோட போட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்குள்ளே போக போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ நேரம் போட்டுக்கு வெயிட் பண்ணிருந்தோம். போட் வந்துருச்சு, எல்லாமே உட்காந்துட்டோம், ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. கேங்கில் வந்து கேங்கில் வந்து எப்பயுமே 2 பேர் இருப்பாங்க சொதப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லி. இந்த அம்மா கூப்பிட்டா அம்மா விட மாட்டாங்க, அந்த அப்பா விட மாட்டாங்க ஊருக்கு போகிறப்ப. அந்த மாதிரி இவங்க 2 பேர் வந்து போட் வர வரைக்கும் இங்கே இருந்தாங்க. வந்ததுக்கப்புறம் கடைக்கு போய் ஸ்நாக்ஸ் வரத்துக்குள்ளே எங்களை வண்டியே மாற்ற வச்சிட்டாங்க காய்ஸ். டென்ஷன் ஆகுது. வந்துட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இது காத்தோட்டமாக ஃபுல்லாக எந்த அடைப்பும் இல்லாமல் இருக்குது. சைடு ஸ்டாண்ட் வர மாதிரி எழுந்திருக்காரு. ஜி என்ன ஜி இது? காய்ஸ் கிளம்பிடுச்சு. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். மழை ஏறும்போது வாந்தி எடுக்கிற கேஸ், காருக்கு நடுவில் வாந்தி எடுக்கிற கேஸ். அப்படியே பேசிட்டு இருந்துப்பா, கீழே தள்ளிவிட்டு 108ல போக வச்சிருவோம். பார்த்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடலாம். போட் ஓட்டுறோம்னா பார்த்தீங்கன்னா டென்ஷன் இருப்பார் போல. என்ன பண்ணுறது தெரியல. அப்புறம் பெருசாக எப்போ கல்யாணம்? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கரை ஒதுங்க போகிறோம். 15 நிமிஷம் எப்படி போணுச்சு? எப்படி 15 நிமிஷம் போனதே தெரியலடா. சோகமாக போனாலும் அமைதியாக போனாலும் போயிடுச்சு. சங்கட்டம். இங்க ஒருத்தி எடுத்து போடுறேன்டா ஸ்னாப்பை, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள